PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்டிஏ கூட்டணி ஆதரவாளர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. ஆரம்பமே அப்படியே டாப் கியர்ல போட்டு பிளைட் தூக்குறீங்களா? ஆமா. என்டிஏ ஆதரவாளர். நான் நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பேசுறதுனால என்டிஏ ஆதரவாளர் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. என்டிஏ ஆதரவாளர்லாம் இல்லைங்க. நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. அதான் தமிழ்நாட்டுல என்டிஏ இல்ல, தமிழ்நாட்டுல என்டிஏ. தமிழ்நாட்டுல என்டிஏவின் சூப்பர் பாஸ் எடப்பாடி பழனிசாமி. ஆல் இந்தியாவுல என்டிஏவோட சூப்பர் பாஸ் பாஷாபாய் அமித்ஷா அப்படிங்கறது உங்களுக்கு நினைவுறுத்துறேன். விஷயத்துக்கு போலாங்க. இப்போ 7ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதுவும் குறிப்பா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக கோவையில தொடங்கி தஞ்சாவூர் வரைக்கும் போக இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு ரொம்ப பணிவோட ஒண்ணு குறிப்பிட்டுக்கிறேங்க. ஏறத்தாழ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்க ஐபிசி உட்பட சில தொலைக்காட்சி விவாதங்களையும் நான் சொல்லியிருந்தேன். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல தான் அவர் இந்த சுற்றுப்பயணம் போக போறார் அப்படிங்கறத முதலா தமிழ் கூறும் நல்லூருக்கு அந்த வாசகத்தை சொன்னவன் நான் அப்படிங்கறதுல ஒரு சின்னதா ஒரு பெருமை அடைஞ்சுக்கிறேங்க. இது நிச்சயமா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கிரவுண்ட் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு லீடர். சாதாரண கிளை செயலாளரா இருந்து மேல இன்னைக்கு இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறவரு. சோ அந்த மக்களுடைய பல்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். மற்றவங்களை காட்டிலும் நானும் நடைபயணம் போறேங்கன்னா அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு கொஞ்ச நேரம் வண்டியில உட்காந்துட்டு போட்டோ ஷூட் நடத்துறதை காட்டிலும் ஒரு கிரவுண்ட் கனெக்டிவிட்டி உள்ள கீழே ஒரு கிளை செயலாளராக இருந்து மேல வந்தவர் நேரடியா மக்களை பார்க்க போறப்ப இந்த 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் எந்த அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண் முன்னாடி பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும். மக்கள் தங்களுடைய பிரச்சனையை கொட்டி தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வடிகாலா கிடைக்கும். நாம அடுத்தது ஆட்சி அமைச்சா என்ன மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இதையெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஆட்சி அமைகிறப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்னு அதை பாத்துக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும். இது முதல் கட்டமான சுற்றுப்பயணம். தமிழகம் முழுக்க அவர் சுற்றுப்பயணம் செய்யறாரு. பட் நடக்கிறேன் பிடிக்கிறேன் அப்படிங்கறதுல இல்ல, ஏன்னா அவருடைய வயது கிட்டத்தட்ட 70 வயது. அதுதான் நானும் கேட்க வந்தேன். இல்ல இப்போ சட்டமன்ற தொகுதி வாரியா அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன மாவட்டம் அப்படிங்கறதையும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம். இது எப்பேற்பட்ட ஒரு நடைப்பயணமா இல்ல வண்டியில போவாரா, கார்ல போவாரா, எப்படி மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. இல்ல வெறுமன ஒரு செய்திக்காக மட்டுமே இது இந்த மாதிரி திட்டமிடலா? செய்திக்காக போற மாதிரி இருந்தா நடைபயணம் போறேன்னு சொல்லிட்டு மீடியா வர்ற வரைக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஏசி கார்ல ஏறி உட்காந்துட்டு போய் இறங்குறவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 70 வயது. இன்னைக்கு தமிழகத்தின் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் நிச்சயமா வாகனத்துலதான் போறாரு. அந்தந்த பகுதியில வெயிலை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து மாலையிலயோ அல்ல மதியத்திலயோ ஒரு பொதுக்கூட்டம் அந்த தொகுதியில இருக்கும். எல்லா இடத்துலயும் போய் மக்களை அந்த வாகனத்துல போய் சந்திச்சுட்டு அந்த பொதுக்கூட்டத்துல பேசுவார். இதுதான் பயணத்துடைய ஏற்பாடு. முதல் கட்ட பயணம் முதல்ல எப்படி அமைதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை செய்து அடுத்தடுத்த பயணத்தை முழுக்க 234 தொகுதியும் தேர்தலுக்கு முன்னாடி இல்ல, கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே தமிழகத்தை முழுவதும் சுற்றி எல்லா பகுதியும் போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது மிக சிறப்பா நடக்கும். மக்களுடைய பல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்களுடைய தேவையை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு அத்தியாவசியமான சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ தீபாவளிக்குள்ள கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரிதான் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ பிரச்சனை எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ண போறார்? இப்போ ஒவ்வொரு தொகுதி மக்களும் பல்வேறு பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூவா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டடா தான் இருக்கட்டும், இதெல்லாம் குறிச்சு வச்சு அதெல்லாம் ஏதாவது ரெக்கார்ட் செய்யப்படப்படுமா? இப்போ அண்ணாமலை இதுக்கு முன்னாடி நடைப்பயணம் போனாரு, அதெல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தபோது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைய முதலமைச்சர் அப்போ ஒரு நடைப்பயணம் போனாரு. அதெல்லாம் புகார் பெட்டியாக எடுக்கப்பட்டு அதெல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இதுல என்ன மாதிரி திட்டமிடல் இருக்கு? வெறுமனா போய் மக்களை சந்திச்சு கேட்டுட்டு அப்படியா இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு வர போறாரா, இல்ல ஏதாவது ரெக்கார்ட் செய்யறதுக்கு ஏதாவது பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படுமா? என்ன திட்டம்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி.
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவன சாமின்னு ஒரு தமிழ் படத்துல வருமா அந்த மாதிரி ம். ஊருக்கு அவர் நடைபயணம் போன மாதிரி எனக்கு தெரியல மு.க.ஸ்டாலின் அவர்கள். ம். எல்லா இடத்துலயும் போய் ஒரு அரசு மரத்து செட்டப் போட்டு உட்காந்துக்கிட்டு, ஆக உடன்பிறப்பே பக்கத்துல பாரு ஒரு கல்லாப்பட்டியா பாருங்க, அவங்க திமுக பத்தி பேசினா கல்லாப்பட்டினே ஞாபகம் வருது. ஒரு ஒரு மரப்பட்டியை வச்சுக்கிட்டு உங்க புகார் எல்லாம் கொண்டாந்து இது போட்டுடலாம், பூட்டி இந்த சாவியை நானே எடுத்துக்கொள்வேன், ஆட்சிக்கு வந்த உடனே அந்த புகார் பெட்டியை நானே திறந்து, இந்த படத்துல துறப்பாங்க இந்த மாதிரி நானே திறந்து எல்லா புகாரையும் தீர்த்து வைப்பேன்னு சொன்னாரு. இந்த 4 ஆண்டுகள்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில அந்த புகார் பெட்டியில வந்த மனுக்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? நடவடிக்கை எடுக்கப்பட்ட மக்கள் தாரியங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுன்னு ஏதாவது வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா? அவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற வடநாட்டு பிராமணர், பிராமணா எதிர்ப்பு, ஆனா பிராமணா டாக்டர், பிராமணா வக்கீல், பிராமணா ஆடிட்டர், பிராமணா தேர்தல் வியூக வகுப்பாளர், இவங்களை வச்சுக்கிட்டு அவரு போட்டு கொடுத்த அந்த திட்டத்துல அவரு சீன் காட்டினார். அந்த மாதிரி இல்லை. நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு வயக்காட்டுல இறங்கி நடக்கிறதுக்கு விவசாயி எடப்பாடி பழனிசாமி செருப்பை விட்டு அந்த பூமியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள போய் இறங்கி நாத்து நடுற சேத்துக்காலில் இறங்குறவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வயக்காட்டுல நடக்கிறதுக்கு காங்கிரீட் ரோடு போட்டுக்கிட்டு காலில் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் ஷூ போட்டுக்கிட்டு நடந்தவர் நம்ம செட்டப் விவசாயி ஸ்டாலின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையாலுமே எல்லா மக்களையும் சந்திப்பார். அதாவது ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 லட்சம் பேரும் யாரையும் சந்திக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற 2 லட்சம் பேர்த்தையுமே சந்திச்சு நீங்க கருத்து கணிப்பு எடுக்க முடியும். அந்த மக்களுடைய பிரதானமான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது கேட்டறிஞ்சு தான் அடுத்த முறை ஆட்சி அமைக்க போறப்ப அந்த பிரச்சனைகள் நிச்சயமா தீர்த்து தருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுப்பார். அந்த பிரச்சனைகளை கேட்டறிவார், அதை உள்வாங்கிக் கொள்வார். சொல்ல போனா அவரே தன்னை புதுப்பிச்சு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. மக்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நிச்சயமா இவர் வந்தாருன்னா நமக்கு நல்லது பண்ணுவார். இவரு செட்டப் சாம்பியன் இல்ல, உண்மையாலுமே ரியாலிட்டி இல்ல சாம்பியன். நீங்க இப்படி செட்டப் பண்ணிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி மு.க.ஸ்டாலின் அவர்கள் விவசாய நிலத்துக்கு போகும்போது எப்படி போனாருன்னா நீங்க சொல்றீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி மீது என்ன குற்றச்சாட்டு வரும்? இவரு போட்டோ ஷூட்டுக்காக இந்த சுற்றுப்பயணம் போறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வராதா? அவங்க சொல்ல மாட்டாங்களா திமுக காரங்க? உங்க ஆபீஸ்ல இருக்கிற யாரையாவது கேட்டு பாருங்க, சிரிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி செட்டப் போடுறதுக்கு என்னங்க இருக்குது? அவர் ஒரு சாதாரண கீழமை விவசாயியா இருந்து கிளை செயலாளர் இருந்து மேல வந்தவரு. தேர்தலுக்கு மட்டுமே அவர் சுற்றுப்பயணம் போகல. இந்த கடந்த 4 ஆண்டுகளா மக்களுடைய பிரச்சனைக்கு எதிர்த்து அனுதினமும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், அதிமுக சார்பா என்னென்ன விதத்துல போராட்டங்களை கொண்டு போக முடியுமோ அத்தனையும் பண்ணாரு. இதுல சட்டமன்றத்துல எந்த அளவுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாரு. ஆனா அவரு பேச வர்றப்ப மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம மைக் செட் பணிமாறன் பாத்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிடுவாரு. எல்லா இதுக்கும் குரல் கொடுத்தார். இப்ப தேர்தலை ஒட்டி தேர்தல் பக்கமா வரப்போறதுனால மக்களை தேடி மக்களை நாடி நேரடியா போய் பல்ஸ் பார்த்து இது பண்றதுக்கு போட்டோ ஷூட் போட்டுக்கிறதுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி ஏதாவது மேக்கப் போட்டுக்கிறாரா இல்ல டோப்பா வச்சுக்கிறாரா? இயல்பா சாதாரண பக்கத்து வீட்டு சித்தப்பேன் மாமே நம்ம பெரியப்ப மாதிரி போக போறாரு. அவருதான் மேக்கப் போட்டுட்டு போக போறாரா இல்ல இன்னொருத்தர் மாதிரி 10 கேமரா வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டு நடந்து போக போறாரா? அது எதுவுமே பார்க்க தானே போறீங்க. பொறுத்திருந்து பாருங்க, தமிழக மக்கள் பார்க்க போறாங்க. அதே மாதிரி அந்த டேட் ஒரு முக்கியத்துவம் பெறுது. காரணம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் அந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகம் 7ஆம் தேதி தான் நடத்தப்பட இருக்கிறது. அதே அன்னைக்கு கரெக்டா இவரும் கிளம்பி போறார். அதுவும் குறிப்பா அறநிலைத்துறை சார்பா அது நடத்தப்படுது. அந்த அன்னைக்கு தான் அவரும் கிளம்பி போறாரு. மக்களுக்கு அருமையான வாய்ப்பு. திருச்செந்தூர்ல இருக்கிற பழனிசாமியை பார்த்து என் பிரச்சனையை தீர்த்து கொடு கடவுளே அப்படின்னு போய் கும்பிடுறதுக்கு அங்க சில பேர் போவாங்க. அடுத்த ஆட்சிக்கு வர போற பழனிசாமியே எங்க பிரச்சனையை தீர்த்து கொடு அப்படின்னு மக்கள் நேரடியா இவரை பார்த்து பிரச்சனையை தீர்க்கறதுக்கு போறாங்க. சோ சுபம், நல்லது தானே ரெண்டுமே. இப்ப திருச்செந்தூர்னா எனக்கு இன்னொரு ஞாபகம். இப்ப அண்மையில அந்த முருகன் மாநாடு நடந்தது. அந்த முருகர் பக்தர் மாநாட்டுல முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றாங்க. அதுல பெரியாரையும் அண்ணையாவையும் விமர்சித்தது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருந்தது. இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நேரடியான பதிலோ அல்லது அறிக்கையிலோ வரல. முன்னாள் அமைச்சர்கள் யார் பங்கேற்றாங்களோ அவங்க மட்டும் விளக்கம் அளிக்கிறாங்க. அவருடைய ஸ்டாண்டு தான் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு? அதாவதுங்க, ஹிந்து முன்னணி நடத்தின அந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டுல பாஜக அதாவது பாஜக இந்து முன்னணி எல்லாமே RSS அமைப்பினுடைய ஒரு குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல அழைப்பாளர்களா கூப்பிட்டதுனால மரியாதைக்குரிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதுல கலந்துக்கிட்டாங்க. அதுல அந்த காணொளி நிச்சயமா தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அவங்க ஏன்னா இந்து முன்னணி அவங்களுக்கு ஒரே இது இந்துக்களுக்கு எதிரான செயல்பட்டவங்க யாரு அப்படிங்கிறப்ப ஈவேராவை அந்த இடத்துல குறிப்பிடாம இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அண்ணாதுரை மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாவை அவங்க ஏதோ அந்த இடத்துல தாக்குனதா எனக்கு தெரியல. ஈவேராவை குறிப்பிட்டு அவங்க பேசுனதுக்கு அந்த இடத்துல தவிர்க்கப்பட முடியாது. இருந்தாலும் கூட்டணியை சேர்ந்து அதிமுகவினர் அதுல கலந்துக்கிறாங்கிறப்ப தவிர்த்திருக்கலாம்.
ம். அதாவது மேடை நாகரிகம் அப்படின்னு கத்துக் கொடுத்தவரே அண்ணாதுரை தான். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ம். அந்த நிகழ்ச்சியில அது நடக்கிறப்ப இல்ல அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நீங்க ஈவேராவை நீங்க அசிங்கப்படுத்தி பேசுறீங்கன்னு அந்த இடத்துல அப்படி பேச முடியாது. ம். அடுத்த நாள் உரிய விளக்கத்தையும் அண்ணாவை மூச்சு காற்று உள்ளவரை நொடி பொழுது கூட மறக்க மாட்டோம் அப்படின்னு ம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். ம். அது ஒரு சின்ன இது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். ம். சோனியா அம்மையாரையும் ராகுல் காந்தியுமே வச்சுக்கிட்டு நிசாவால் பாதிக்கப்பட்டவன் நான், நிசாவில் என் வாயில் அடித்து உடைத்தார்கள், அதனாலதான் என் வாயே ஒரு பக்கம் கீழே இறங்கி போச்சு, எமர்ஜென்சி கொடுமை உங்களுக்கு தெரியுமா, உடன்பருப்பே உளுத்தம் பருப்பே அப்படின்லாம் மு க ஸ்டாலின் கருணாநிதியும் பேசியிருக்கிறாங்க. அப்ப சோனியா காந்தி எந்திரிச்சு, இல்ல ராகுல் காந்தி எந்திரிச்சு, இல்ல எப்படிலாம் எங்களை நிசாவை கொண்டு வந்த இந்திரா காந்தியை பத்தி பேசாதீங்கன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அது ஒரு ம். மேடை நாகரிகம். அந்த மாதிரி அதுக்கு உரிய பதிலை கொடுத்துட்டாங்க. அது சலசலப்பும் இல்ல, ஒரு இதுவும் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அது சரியாயிடுச்சு. உங்க கொள்கையில நீங்க சரியா இருக்கிறீங்க, எங்க கொள்கையில நாங்க சரியா இருக்கிறோம். இங்க ஒரே நோக்கம், இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கிற இந்த ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புறது. எப்படி இவங்க எல்லாம் மோடி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில கொள்கையே இல்லாத கம்யூனிஸ்டும், மாறுபட்ட கொள்கை உள்ள விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கதம்ப கூட்டணி வைக்கிறாங்க. கேட்டா மோடியை ஒழிக்கணுங்கிறாங்களா? அந்த மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்கணும், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவை நாட்டை விட்டே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்ட கூட்டணி. அதனால சில இந்த மாதிரி கொள்கை முரண்பாடுகள் இருக்கும். அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தாது. அமித்ஷா கொடுத்த அந்த பேட்டி தினத்தந்தி நாளிதழுக்கும் தினமலர் நாளிதழுக்கும் கொடுத்த பேட்டி நீங்களும் பார்த்திருப்பீங்க. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கறத அமித்ஷா சொல்றாரு. ஆனா இபிஎஸ் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் மூலியமா பதில் மட்டுமே கொடுக்கப்படுது. அதெல்லாம் நடைமுறை சாத்தியெல்லாம் கிடையாது, மக்கள் அதை விரும்பினதில்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணிக்கு தலைமையா இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி எதுவும் ஒரு கிளாரிட்டி கொடுத்தா தானே மக்களுக்கெல்லாம் புரியும், அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் புரியும், பாஜகவுக்கு மெசேஜ் போகும், அமித்ஷாக்கு பறந்து போகும் செய்தி. இங்கதான் சங்கர் சர்மா இன்னும் மெயின் டாபிக்ல சிக்ஸர் அடிக்கலையேன்னு பார்த்தேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறீங்க. அதாவது தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக திரு அமித்ஷா அவர்களால் அறிவிக்கப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் அந்த முதல் மீட்டிங் அமித்ஷா அவர் ஹோட்டல்ல வச்சு பேசுறதுக்கு அப்புறம் 2 நாட்களுக்கு பின்னாடி சொன்னாரு, நாட்டுக்கு மோடின்னு எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு நான் தான், அதிமுக தலைமையில தான் தனித்த ஆட்சி, தனித்துவமான ஆட்சி அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்லியிருக்கிறப்ப மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக, இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பிகுட்டி இருந்தது அவர் சொன்னதெல்லாம், ஆனால் கூட்டணி ஆட்சியில் நாங்களும் பங்கு பெறுவோம், பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதை பத்தி முடிவு பண்ணுவார். அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் த பாஸ், த கிங் எடப்பாடி பழனிசாமி. உள்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சொன்னதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிசீலனை பண்ணி ஒருவேளை அந்த மாதிரி கூட்டணியில சேர்த்துக்கலாமா, இல்ல அதிமுக தலைமையில தனித்துதான் ஆட்சி அமைப்பான் அப்படிங்கறத அவர் வெகு விரைவில் உங்களுக்கு மீண்டும் வெளிப்படுத்துவார். இது ஒண்ணு. அவர் பரிசீலனை பண்ணி இதை சொல்லுவார், பிரஸ் மீட்ல சொல்லுவார், அல்லது மக்களுக்கு செய்தி சொல்லுவார் நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா அவர்கள் டே 1ல இருந்து எப்போ அந்த கூட்டணி 2 பேரும் சேர்ந்து எப்போ இங்க சென்னையில சேர்ந்து ஒன்றிணைஞ்சு அந்த கூட்டணி சம்பந்தமா அறிவிக்கிறாங்களோ அப்பையில இருந்தே அவர் அந்த கூட்டணி ஆட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட கூட்டணி அமைஞ்சே கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது இன்னும் அதை பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இபிஎஸ் இருக்காரா அப்படிங்கிறது தானே கேள்வி. நான் முதல்ல சொன்னது நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் திரு அமித்ஷா அவர்கள் அந்த ஹோட்டல்ல நடந்த பிரஸ் மீட்ல பேசுனதோ, அதுக்கப்புறம் அவர் மதுரையில குறிப்பிட்டதுலயே ஒரு ஆம்பிகுட்டி இருந்தது. ஒரு என்ன சொல்ல வர்றாரு, அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரா, இல்ல என்டிஏ ஆட்சியில நாங்களும் பங்கு பெறுவோம்னு சொல்லுவாராங்கிறதுல ஒரு தெளிவின்மை இருந்தது. ஆனால் தமிழகத்தினுடைய மிக பிரபலமான 2 தினமலர், தினத்தந்தி 2 பேட்டிக்கு அவர் கொடுத்திருந்ததுல பார்த்தா அந்த ஆட்சியில் நாங்களும் பங்கு பெறுவோம் அப்படின்னு மிக தெளிவா அவர் சொல்லியிருக்கிறப்ப அந்த சந்தேகம் நீங்கிடுச்சு. சோ ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை திரு அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தமிழகத்தினுடைய என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி நல்லா தீர யோசித்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பார். இது ஒரு பக்கம். இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், இல்ல பாஜகவுடைய விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க, இபிஎஸ் முடிவெடுப்பார், ஓகே ரைட். ஆனா இப்போ நம்ம தேவையில்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இப்ப நம்ம கூட்டணி வச்சுட்டோமா அப்படிங்கறதான இப்ப கேள்வியா இருக்கு. பாவம், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, சிக்கிட்டோமா, நழுவிட்டோமா, இல்ல விழுந்துட்டோமா, மாட்டிக்கிட்டோமா, வெளியே போக முடியல, மீன் வலையில விழுந்துட்டோமா, மான் வலையில விழுந்துட்டோமா, மாய வலையில விழுந்துட்டோமான்னு ஏதோ கேக்குறீங்க. த ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிட்வீன் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஆனரபிள் அமித்ஷா டெல்லி, அப்ப 2 பேரும் பேசினப்பயே
திரு அமித்ஷா அவர்கள் தெளிவா குறிப்பிட்டது, மிஸ்டர் பழனிசாமி ம். 2026 ஃபார் கிவர்ஸ், 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபார் பிஜேபி அப்படிங்கிற இந்த ஒற்றை புள்ளி அடிப்படையில தான் இந்த கூட்டணியே மறுபடியும் உருவாச்சு. அந்த கரு உருவானதுக்கு அடிப்படை காரணமே, அடிப்படை ஸ்லோகனை இந்த காரணம் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு நிமிஷம் மட்டும் என்ன குறுக்கீடு இல்லாம அனுமதிங்க. நான் ஒரு வாதத்துக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றேன். இப்ப ஒருவேளை இதை பரிசீலனை பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்னுடைய விருப்பம், கூட்டணி ஆட்சி அப்படின்னாவே உருப்படாதுங்க. அது ஏன்னா இந்த நாடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பின்னோக்கி போனதுக்கு காரணம் மத்தியில பலம் இல்லாத இந்த ஒட்டு போட்ட கூட்டணி ஆட்சிகள். தேவகவுடா, குஜராத், வாஜ்பாய் இவங்க தலைமையில எல்லாம் ஏற்பட்ட இந்த ஆட்சி தான் காரணம். வாஜ்பாய் அதை தாண்டி இந்த நாட்டுக்கு சில பல மகத்தான சாதனைகளை செய்தார், அது வேற விஷயம். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதிமுக முழு மெஜாரிட்டியோட தனித்துவமா வெற்றி பெறணும். அந்த இதுல எப்படி மோடி 2014லயும் 2000 அதுக்கப்புறம் வந்த பாராளுமன்ற தேர்தல முழு மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணிக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்தாரோ அந்த மாதிரி இடம் கொடுத்தா அதுல தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. முடிவு எடுக்கக்கூடியதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட கட்சியோட முடிவா இருக்கணும். அதே சமயத்துல கூட்டணிக்கு சில மினிஸ்ட்ரியல் பர்த் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அரசியல் சூழ்நிலை பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமையே ஏற்படல. புதுசா ஒண்ணு வந்தா தாங்க மாற்றம். இப்போ பாஜக அமைச்சரவையில இடம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இப்போ மற்ற கட்சிகளும் இதே டிமாண்டோட தானே உங்களோட கூட்டணி வருவாங்க. அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிரும்ல. அதைத்தான் சொல்றேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் என்ன இதுல நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 70 ஆண்டு காலம் வலிமையா இருந்த 2 திராவிட கட்சிகளும் தனியா ஆட்சி அமைச்சது. நடுவுல 2006-11 கருணாநிதி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினப்பையும் அவருடைய புத்தி சாதுரியத்தால் யாரையும் சேர்த்திக்காம காங்கிரஸ் பாமகவையும் சேர்த்திக்காம ஒரு காலத்தை ஓட்டினார். இன்றைய அரசியல் கட்டத்தை பாருங்கள். சீமான் அப்படிங்கிறவரு ஒரு தனித்துவமான ஒரு கட்சியா உருவெடுத்து ஒரு 8% வாக்குகள் வச்சிருக்கிறாரு. பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தனித்துவமான கட்சியா உருவெடுத்து அவங்க ஒரு 8% வாக்கு வச்சிருக்காங்க. விஜயை குறைச்சு மதிப்பீடு பண்ணீங்கன்னாலும் அவர் ஒரு 8% வாக்குகள் எடுப்பார் அப்படிங்கிறது எல்லா அரசியல் நிபுணர்களும் சொல்லக்கூடியது. அப்ப 24% ஓட்டு எங்க இருந்து போயிருக்கோம்? இந்த 2 திராவிட கட்சிகள் இருந்தா போயிருக்குது. இன்னைக்கு களம் மாறிவிட்டது. 3 வலிமையான புதிய பிளேயர்கள் உள்ள எடுத்திருக்கிறப்ப திராவிட கட்சி திமுகவும் அதிமுகவோட இயல்பான ஓட்டு வங்கியே சரிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு காலத்துல திமுக அதிமுக தனித்துவமா வாங்குற ஓட்டை கூட்டினீங்கன்னா அது கிட்டத்தட்ட 80% வரும். மிச்சம் 20% தான் மத்தவங்களுக்கு போகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 பேரோட இது ஓட்டை நீங்க சேர்த்தீங்கன்னா கூட 50% தாண்டாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி தமிழக அரசியல் இன்னைக்கு போயிருக்குது. அப்படிங்கிறப்ப நான் எதிர்பார்க்கிற மாதிரி என்னுடைய ஆசைப்படி ஒருவேளை அதிமுக தனித்து மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் வேற வழி இல்ல, கூட்டணி தான் இது பண்ணி ஆகணும். இப்ப நம்ம அப்படியே திமுக எடுத்துப்போம். இப்ப திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ மற்ற கட்சிகளோ கூட்டணியில இருக்காங்க. ஆனா அவங்க அமைச்சரவை எல்லாம் கேட்கல. அதே விஷயத்த இபிஎஸ் தெளிவா சொல்லலாமே. நீங்க கூட்டணியாக நம்ம தேர்தல போட்டியிடுவோம், திமுகவை வீழ்த்துவோம், நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம பேசுவோம். ஆனா அமைச்சரவையில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கறதானே இப்போ ஒரு சிக்கலை உண்டாக்குது. நான் ஒரு நிமிஷம் முழுசா என்ன பேச விட்டுருந்தீங்கன்னா அந்த கேள்வியே உங்களுக்கு வந்திருக்காது, உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக இருக்குது. நாளைக்கு நிச்சயமா பாமக தேமுக இடம்பெறப்ப பாஜகவிற்கு மட்டும் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்க முடியாது. நிச்சயமா தேமுதிக ஜெயிச்சு வந்தா அவங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் அதுல கொடுக்கப்படும், பாமகவிற்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நிலைமை. அதாவது ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டால் இத அப்படியே ஒரு பக்கம் பாஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு பக்கம் வாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி கூட்டணி மந்திரி சபைக்கு நான் தயார் அப்படின்னு அறிவிச்சார் அப்படின்னா முதல்ல ஏற்படுற இந்த கூட்டணிக்கான சாதகமான விஷயங்கள், இந்த கூட்டணியில் இருக்கின்ற பாஜக, வரப்போகின்ற பாமக தேமுதிக தொண்டர்கள் முழு உத்வேகத்தோடு, அதாவது அவங்களோட மேக்சிமம் அவங்களோட சக்தி என்னவோ அத்தனையும் செலுத்தி நாம ஆட்சியில் பங்கு பெற போகிறோம். பாமக இது வரைக்கும் ஆட்சியில பங்கு பெற்றதே கிடையாது, தேமுதிகவுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப 100% சக்தியை செலவழித்து இந்த கூட்டணிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. 2வது விஷயம், அப்படியே நான் ஆப்போசிட் பக்கம் போறேங்க. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்கதான் சொல்றேன், அமித்ஷாவின் சக்கர வியூகம். அமித்ஷா விரிச்ச வலை அப்படிங்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அவர் விரித்த வலை. அதாவது அதிமுக ஒருவேளை ஒத்துக்கொண்டு கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படின்னா
அதிமுகவோடு போனால் வெற்றி பெற்றால் நமக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு விஷயம். விஜய் ஏற்கனவே கூட வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அறிவிச்சிருக்கிறார். அவர் ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். அப்ப என்ன ஆகும்னா திமுக கூட்டணியில் ஒரு பிரஷர் மவுண்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க எடப்பாடி பக்கம் போனா எடப்பாடி ஜெயிச்சா அவரு முதலமைச்சர், நாங்களும் மந்திரியாகலாம். ஒருவேளை தப்பி தவறி விஜய் தம்பி ஜெயிச்சா அவரு முதலமைச்சர் ஆகலாம், நாங்களும் மந்திரி ஆகலாம். உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு பல்லக்கு தூக்கணும்? நாங்க எதுக்கு உங்களுக்கு சும்மா நாங்க கூலி இல்லாம சுமக்கணும்? நீங்க அப்ப எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்க, அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஒருத்தர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு மியாவ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கூட்டணியை விட்டு வெளியேற நிலைமையில் இருக்கிறாரு. சோ ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, இன்டாக்ட் கூட்டணி திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குதுன்னு. அதை உடைக்கிறதுக்கு அமித்ஷா வச்ச ஆப்பு தான் வந்து ஆட்சியில நாங்க பங்கு பெறுவோம்னு சொன்னது. அப்ப என்ன ஆகும் நேச்சுரலா கேட்டீங்கன்னா, ஒண்ணு சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துவாங்க. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு 50 சீட்டு கொடுன்னு கேட்கும், விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு 30 சீட்டு கொடுங்க. இல்லைன்னா நாங்க பழனிசாமி பக்கம் போனோம்னா எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கிடைக்கும், இல்ல விஜயோட போனோம்னால பங்கு கிடைக்கும். உங்களோட நாங்க வந்து உதயநிதிக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவருக்கு நாங்க பல்லக்கு தூக்கணுமா அப்படின்னு அங்க பிரஷர் மவுண்ட் ஆகும். கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி கம்யூனிஸ்டும் 15 கோடி கம்யூனிஸ்டும் தலா எங்களுக்கு 20 தொகுதி கொடுப்பாங்க. அப்ப ஒண்ணு சீட்டு பேரத்தை கூட்டி சீட்டு அதிகமா வாங்கி திமுகவுக்கு ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. இல்லைன்னா நேச்சுரலா அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவாங்க. நான் வந்து உடனே தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வருவாங்கன்னு சொல்லல. திரும்ப வந்து விஜய் பக்கம் போகலாம், கம்யூனிஸ்ட் கூட விஜய் பக்கம் போகலாம். காங்கிரஸ் எங்களுக்கு அதிகமான சீட்டை கொடுங்க, நெருக்கடி ஏற்படுத்தலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் பலமாவதை விட எதிரியை பலகீனப்படுத்து அப்படின்னு தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அமித்ஷா அந்த கார்டை தான் விளையாடுறார். கூட்டணி மந்திரி சபையில் இடம் வேணும்னு அவர் கேட்டதன் மூலமா திமுக பக்கம் ஒரு கடுமையான பிரஷரை ஏற்படுத்தி இருக்கிறார். இது பொறுத்திருந்து பாருங்க, அந்த கூட்டணி உடையும். இல்லைன்னா தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகளுக்காக அடிபணிந்து ஸ்டாலின் அவங்களுக்கு சீட்டை வந்து வாரி கொடுத்து கூட்டணியை தக்க வச்சுக்கிற ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு தோல்வி உறுதியாகும். இபிஎஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவோட எல்லாம் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டுல சொன்னாரோ, ஆனா இப்ப கன்வின்ஸ் ஆகி பாஜகவோட கூட்டணி வச்சுட்டார். அதே மாதிரி அமித்ஷா அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கார். இப்போ வந்து அவர் கன்வின்ஸ் ஆகி ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவார் அப்படிங்கறக்காக அமித்ஷா இப்படி பேசியிருக்காரா? பாஜக இப்படி நினைக்குதா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேங்க. அமித்ஷா அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை பரிசீலனை பண்ண வேண்டிய இடத்தில் கூட்டணி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இது ஒரு பக்கம் வச்சிருங்க. வலிமையான தலைவர்கள், கலைஞர் வலிமையான தலைவர் அம்மா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் டெல்லி தலைமை இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளை நிர்பந்தப்படுத்தி பண்ண முடியுமா அப்படின்லாம் சில பேர் இந்த திமுக வாடகைக்கு விடுறவங்க பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். 1982 பாத்தீங்க அப்படின்னா உனக்கு 117 எனக்கு 117 காங்கிரஸும் திமுகவும் காங்கிரஸ் இல்ல இந்திரா காங்கிரஸ் பிரிச்சுக்கிட்டாங்க. கருணாநிதி உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த போதே இந்திரா காந்தி மிரட்டி அவரை வந்து ஆம்டிஸ்ட் பண்ணி 117 இடத்துல நீ நெல்லு, 117 இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கே டெல்லிக்கு பயந்து வாரி வழங்கிய வள்ளல் கருணாநிதி அப்படிங்கறத உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மாறி வரும் அரசியல் சூழ்நிலைகளை திரு எடப்பாடி பழனிசாமி கருத்தில் கொள்வார். 2026 தேர்தலில் நிச்சயம் தான் வெற்றி பெற வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும், தன் தலைமையை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். புதிய பிளேயர்கள் வந்திருக்கிறாங்க தமிழக அரசியல் களத்துல. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 3 புதிய பிளேயர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 30% ஓட்ட அவங்க பக்கம் பிரிக்கக்கூடிய இது எல்லாத்தையும் உணர்ந்து, ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு சுனாமியால அடிக்குது அப்படிங்கறதையும் கருத்தில் கொண்டு ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மந்திரி சபைக்கு தயார் அப்படின்னு அறிவிச்சார்னா ஸ்டாலின் அப்ப என்ன பண்ண போறார்? விஜயும் ஒரு பக்கம் கூட்டணி மந்திரி சபைக்கு தயார்னு சொல்லப்ப பிரதான எதிர்கட்சியான பிரதான தமிழகத்தின் முதன்மை கட்சியான அதிமுகவும் கூட்டணி மந்திரி சபைக்கு தயார் அப்படின்னு சொன்னால் ஸ்டாலினோட நிலைமை என்னாகும்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது அவங்க கட்சிக்காரங்க தான் பதில் சொல்லணும். இல்ல அதான் அது திமுக காரங்க தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. கேளுங்க பாஸ், யாரையாவது கூப்பிடுங்க பாஸ். நீங்க தான் ரொம்ப திமுக நெருக்கமானவராச்சா, கூப்பிட்டு கேளுங்க. நான் இப்ப ஒரு வாதத்துக்கு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்கிறார். ஒரு பக்கம் விஜய் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப நான் உனக்கு சும்மா பல்லக்கு தூக்கணுமா? கூலி இல்லாம உனக்கு நான் பல்லக்கு தூக்கணுமா? மகனுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி சந்தானத்துக்கு துணை நடிகரா இருந்த உன் மகனுக்கு நாங்க பல்லக்கு தூக்கணுமான்னு விசிகா உருவமா? கம்யூனிஸ்ட் 10 கோடி கம்யூனிஸ்ட் உருவமாதா? 15 கோடி கம்யூனிஸ்ட் கேட்காதா? காங்கிரஸ் கேட்காதா?
இல்ல நம்ம அண்ணன் டோல்கேட் கேட்க மாட்டாரா? பதில் சொல்லுங்க. ஓகே. அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நேர்காணல் அப்படியே கொடுத்ததுக்கு கிடக்குறீங்க பாருங்க. அங்கதான் அமித்ஷா வச்ச ஆப்பு அதான், அமித்ஷா வச்ச ஆட்டபாம் அதான், அமித்ஷா அடிச்ச ட்ரோன் ஷாட் அதான். இதத்தான் அதான் ஒண்ணு கேக்குறேங்க. அதாவது நாளைக்கு ஜெயிச்சு கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுங்கன்னு அமித்ஷா அவர்கள் கேட்டா, எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பரிசீலனை பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சும் இதை நம்ம இப்பயே பேசுறோம்னா தமிழக அரசியல் களத்துல தேவையற்ற சில சர்ச்சைகள் ஏற்படும் அப்படிங்கறத உணராதவரா திரு அமித்ஷா. அதை உணர்ந்தும் இதை பேசுறாருன்னா திமுகவுக்கு வச்ச ஆப்பு, திமுக அதோட காலி அடியோடும் தமிழகத்தை விட்டு வேரோடும் அழிப்பதற்கு திரு அமித்ஷா அவர்கள் வச்சிருக்கிற தொலைநோக்கு திட்ட சதுரங்க வேட்டையில பலியாக போகுது திமுக. அண்ணா திமுக திரும்ப சொல்றேன், தனித்துவமான மெஜாரிட்டியில ஒரு 140 இடத்துல அண்ணா திமுக தனித்து ஜெயிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். கூட்டணியில் தோழர்களும் வருவார்களா வரமாட்டார்களா அப்படிங்கிறத தமிழ்நாட்டின் பாஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணுவார். ஓகே. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. PM Film International விவி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Powerco 5G. Best design. Best AI. Think techno. Think Purvika.